அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான அதிசக்தி வாய்ந்த ஒரு முழுமையான தாந்திரிக முறையை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நான் சொல்லியிருக்க முழு டீட்டெயில் இந்த மெத்தடை பற்றி உங்களுக்கு புரியும். மேலும் ஒவ்வொரு டெக்னிக்கும் எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த மெத்தட் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும். நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஏதாவது 1-2 டீட்டெயில் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே நேரத்தில் கொடுத்துருக்க மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் செவ்வாய்க்கிழமை ஒரு மெத்தடை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையை அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்ன மெத்தட் கொடுத்துருக்கோ நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த இடத்துல நான் இன்னொரு கிளாரிஃபிகேஷனையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். என்ன ஒரு நண்பர் கேட்டிருந்தார், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கும் தாந்திரிக முறைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அதாவது அந்த 2 மெத்தடுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, ஒற்றுமைகள் என்னன்னு கேட்டிருந்தாரு. இந்த விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் தாந்திரிக முறைகள் அப்படி இல்லைனா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸாக இருந்தாலும் சரி, தாந்திரிக முறைகளாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே அடிப்படை உங்களுடைய மனம், அதாவது மைண்டு. லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய மனம் தான் இந்த இடத்துல முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது இமேஜினேஷனை பயன்படுத்துவீங்க, இல்லைனா ஸ்கிரிப்டிங் எழுதுவீங்க. ஸ்கிரிப்டிங் பண்ணும்பொழுதும் உங்களுடைய கவனம் முழுவதும் அந்த எழுத்தில் இருக்கும், அது உங்களுடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் அந்த கருத்தை எப்படி பதிய வைக்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஆனால் தாந்திரிக முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஏலக்காய், வெற்றிலை, எலுமிச்சம்பழம், கிராம்பு, இந்த பிரியாணி இலை, இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அத்தர் வாசனை திரவியம், இதை கூட நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த தாந்திரிக முறைக்கு பயன்படுத்துகிறோம். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பொருட்களுக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்பவுமே அதிகம். உங்களுடைய மனமும் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு பொருள். உங்களுடைய மனமும் ஈர்க்குது, அதே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தும் அந்த பொருட்களும் ஈர்ப்பு சக்தி மிகுந்த பொருட்களாக இருக்கும் பொழுது இந்த 2 காம்பினேஷனும் சேர்ந்து உங்களுக்கு ரிசல்ட்டை ரொம்ப வேகமாக கொடுக்கும். உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இது ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் விரும்புகிற குறிப்பிட்ட பொருளையோ இல்லைனா குறிப்பிட்ட நபரையோ உங்ககிட்ட ரொம்ப வேகமாக கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தாங்க நம்ம யூடியூப் சேனலில் போடுற மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ளஸ் தாந்திரிக முறை ரெண்டுமே கலந்த மெத்தட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா ரிசல்ட் ரொம்ப வேகமாக நமக்கு கிடைக்கணும். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க மெத்தட்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை தாந்திரிக முறைகளை பயன்படுத்தினாலும் சரி, உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த 2 வகையான மெத்தட்ஸும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான அதிசக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவன் அப்படி இல்லைனா மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, ஏதோ பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டு ரொம்ப நாட்களாக பிரிஞ்சிருந்தாலும் சரி, விவாகரத்து வரைக்கும் சென்றிருந்தாலும் பரவாயில்லைங்க, அவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்கள் கூட அன்போடு நடந்துக்கிட்டு உங்கள் கூட வாழ ஆரம்பிப்பாங்க. தவறு யார் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் அப்படி இல்லைனா மனைவி தவறு பண்ணியிருந்தாங்க, அதன் காரணமாக நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருந்தீங்கனாலும் அவங்கள நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்கீங்க, மன்னிச்சுட்டு அவங்க கூட நீங்கள் வாழ விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. எவ்வளவு பெரிய சண்டை இருந்தாலும் சமாதானமாகி உங்கள் கூட அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த மெத்தடை கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தடை காதலர்கள் பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் லவ் பிரேக்கப்பாக இருந்தால் இந்த மெத்தடை பயன்படுத்தலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. காதலர்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தவே கூடாது. கணவன் மனைவி மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும். சரிங்க, இந்த தாந்திரிக முறைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றிலை, அதாவது வெத்தலை வேணும்.
அந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில கடைகளில் காஞ்சி கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி வெத்தலைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காம்போடு இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை வேணும். அதுக்கு பிறகு ஒரு கிராம்பு, அதாவது லவங்கம்னு சொல்லுவாங்க, கிராம்பு வேணும். அந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா முழு கிராம்பாக இருக்கணும். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி கிராம்புகளை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது முனை உடையாத அந்த எண்டு வந்து உடஞ்சிருக்கக்கூடாது. பூ மாதிரி இருக்க பாருங்கள், அந்த இடம் வந்து உடையாமல் இருக்கணும், முழு கிராம்பாக இருக்கணும். அந்த மாதிரி கிராம்புகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரியான கிராம்புகளை நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக தேவைப்படுற பொருள் ஏலக்காய். இந்த ஏலக்காய்கள் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கக்கூடிய ஏலக்காய்களை வாங்குங்க. சில இடங்களில் காஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரி ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் ஈர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். நல்லா க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஏலக்காய்களாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் மறந்தும் கூட இந்த விஷயங்களை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்து வாங்காதீங்க. கிராம்பாக இருந்தாலும் சரி, ஏலக்காயாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் முகர்ந்து பார்க்கவே கூடாது. அதை நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க ஈர்ப்பு சக்திகள் மறைஞ்சு போயிடும். தயவு செஞ்சு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்காம அந்த விஷயங்களெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பொருட்கள் தான் இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவை. சரிங்க, இந்த டெக்னிக்கை நீங்கள் தொடர்ந்து 11 ஞாயிற்றுக்கிழமைகள் பண்ணணும். கண்டினியூஸாக பண்ணணும். பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஏன்னா பிரேக் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரேக் வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் 11 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆண்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 11 ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூஸாக பண்ணணும். எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது. இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் டைம். நீங்கள் மதியம் 12 மணிக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை பண்ணணும். வேறு எந்த நேரத்திலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக மதியானம் 12 மணிக்கு தான் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த டெக்னிக்கை நீங்கள் பூஜை அறையில் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு தனி அறையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நான்வெஜ், அதாவது அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தடை முடித்ததுக்கு பிறகு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம். காலையிலேயே அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் மதியம் இந்த மெத்தடை முடித்ததுக்கு பிறகு நான்வெஜ் தாராளமாக சாப்பிடலாம். எந்தவித தடையும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பயன்படுத்தலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இதை பண்ணணும். 11 ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும். மதியம் 12 மணிக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பூஜை ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு விரிப்பு மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காந்துட்டு இந்த முறையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு தனி ரூமில் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் சேரில் கூட உட்காந்துக்கலாம். உங்கள் முன்னாடி ஒரு டேபிளோ இல்லை இன்னொரு சேரோ போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே தான் அந்த வெத்தலையை வைக்கணும். அப்படி நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு தனி ரூமில் நீங்கள் தரையில் தான் உட்காரணும்னாலும் அங்கேயும் ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க. வெறும் தரையில் மட்டும் உட்காரக்கூடாது. கிழக்கு திசை பார்த்து, அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய வாயில் ஒரு கிராம்பு எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். அந்த கிராம்பு முனை உடையாத கிராம்பாக இருக்கணும். வாயோடைய வலது பக்கத்தில் ஒதுக்கி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அந்த கிராம்பை கடிச்சிடாதீங்க, கடிக்கக்கூடாது. உங்களுடைய வாயின் வலது பக்கத்தில் அந்த கிராம்பை ஒதுக்கி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் 7 கிராம்பு 3 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா இறுக்கி மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்கள் முன்னாடி அந்த வெத்தலையை வச்சுருங்க. இப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாயின் வலது பக்கத்தில் கிராம்பு இருக்குது. உங்களுடைய இடது கையில் 7 கிராம்பு 3 ஏலக்காய் இருக்குது. அதை நீங்கள் இறுக்கி மூடி வச்சுக்கணும். உங்களுடைய உள்ளம் கையில் வச்சு மூடி வச்சுக்கணும். இடது கையில் மட்டும்தான் அதை நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு வெற்றிலையை உங்கள் முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்கள் சேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா முன்னாடி ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள் மேலே அந்த வெத்தலையை வச்சுருங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய கணவன் அப்படி இல்லைனா மனைவி யாரை நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லணும். பெயருக்கு பக்கத்தில் வசி அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். 108 முறை இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு பிறகு உங்கள் கையில் இருக்கிற அந்த 7 கிராம்பு 3 ஏலக்காயும் நீங்கள் அந்த வெத்தலையில் போட்டுருங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு உங்களுடைய கணவன் பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ராஜா வசி, ராஜா வசின்னு நீங்கள் 108 முறை சொல்லணும். இப்போ உங்கள் மனைவியோடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ராணி வசி, ராணி வசின்னு இந்த மாதிரி 108 முறை நீங்கள் சொல்லணும். 108 முறை நீங்கள் சொன்னதுக்கு பிறகு உங்கள் கைகளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இடது கை மூடி வச்சுருக்கீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு 7 கிராம்பையும் அந்த 3 ஏலக்காயும் நீங்கள் அந்த வெத்தலையில் போட்டுருங்க. இந்த வசி அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஈர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு வார்த்தை. அகத்திய மாமுனிவர் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்களில் இந்த வசின்ற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பார். வசி வசின்னு நீங்கள் சாதாரணமாக தினமும் சொல்லிட்டு இருந்தால் கூட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் நீங்கள் தானாகவே ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. இதை அகத்திய மாமுனிவரே சொல்லியிருக்காருங்க. அவருடைய புத்தகத்திலே இருக்குது. வசி வசின்னு தினமும் சொல்கிறவனுக்கு எல்லா விஷயங்களும் அவனுக்கு வசியமாகும், சித்தியாகும்னு சொல்லியிருக்காரு. அதனால் உங்களுடைய கணவன் அப்படி இல்லைன்னா மனைவி அவங்க பெயரோடு இந்த வசின்னு நீங்கள் சேர்த்து சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிலையும் உங்கள் கணவன் மனைவி அவங்க இருப்பாங்க. அந்த நினைப்போட தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் உங்கள் மனதிலையும் அவங்கள நீங்கள் ஈர்க்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தை, அந்த வசின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறதுனால அந்த வார்த்தைக்கும் அவ்வளவு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் கையில் இருக்கிற கிராம்பு, அதாவது அந்த லவங்கம் மற்றும் ஏலக்காய், இந்த 2 விஷயத்துக்கும் ஈர்ப்பு சக்தி அதிகம். இதுலேயும் ஒரு வித ஈர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 விஷயமும் உங்கள் மனதால் வரும் ஈர்ப்பு, நீங்கள் சொல்லும் அந்த வார்த்தையால் கிடைக்கும் ஈர்ப்பு, நீங்கள் கையில் வச்சிருக்கிற அந்த பொருட்களால் கிடைக்கும் ஈர்ப்பு, இந்த 3மே சேர்ந்து நீங்கள் விரும்பும் உங்களுடைய கணவன் இல்லைன்னா மனைவி உங்ககிட்ட தானாக தேடி வருவாங்க. உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். இது உண்மை. சரிங்க, இப்போ நீங்கள் கிராம்பையும் ஏலக்காவையும் அந்த வெத்தலையில் கொட்டினதுக்கு பிறகு அந்த வெத்தலையை நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அந்த வெத்தலைக்குள்ளே கிராம்பும் ஏலக்காயும் இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த வெத்தலையை ரோல் பண்ணிவிட்டு எல்லோ கலர் த்ரெட்டு, அதாவது மஞ்சள் கலர் நூலால் அந்த வெத்தலையை நீங்கள் ஒரு நாட் மாதிரி போட்டு கட்டிடுங்க. வேறு எந்த கலருமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மஞ்சள் கலர் த்ரெட்டால் அந்த வெத்தலையை நீங்கள் ரோல் பண்ணி டைப் பண்ணிவிடுங்க, கட்டிடுங்க. உங்ககிட்ட வெள்ளை கலர் நூல் இருந்தால் கூட நீங்கள் மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். அந்த நூல் மஞ்சள் கலராக மாறிடும். மஞ்சள் தடவினீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அந்த நூலை கூட நீங்கள் பயன்படுத்தி அந்த வெத்தலையை ரோல் பண்ணி கட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 11 ஞாயிற்றுக்கிழமைகள் கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மதியம் 12 மணிக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். வேறு எந்த நேரத்துலையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வாரமும் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வெத்தலைகளை நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. 11 வாரம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்ககிட்ட 11 வெத்தலைகள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து நீர்நிலைகளில் தூக்கி போட்டுடுங்க. நீங்கள் கடலில் போட்டாலும் சரி, இல்லை ஏரி குளங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருந்ததுன்னா அதில் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். எந்த நாள் வேணாலும் அதை நீங்கள் தூக்கி போடுங்க. 11 வாரங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு 2-3 நாட்களுக்குள்ளே, அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு 2-3 நாட்களில் அந்த வெத்தலையை நீங்கள் நீர்நிலையில் தூக்கி போட்டுடுங்க. தயவு செஞ்சு குப்பையிலையோ இல்லை வேறு எங்கேயோ அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. நீர்நிலைகளில் மட்டும்தான் போடணும். இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இதை நீங்கள் 11 வாரங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களை பிரிஞ்சிருக்கும் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வருவாங்க. இது நிச்சயம். மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கணவன் அப்படி இல்லைனா மனைவி உங்களை தேடி வந்துட்டால் கூட இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து 11 வாரங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நடுவில் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. பிரிஞ்சிருக்கிற உங்களுடைய கணவன் மனைவி உங்களை தேடி வந்துட்டால் கூட இந்த மெத்தடை நீங்கள் 11 வாரங்கள் கட்டாயமாக பண்ணணும். இடையில் நிறுத்தவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தட் கணவன் மனைவிக்காக மட்டும்தான். காதலர்கள் தயவு செஞ்சு இந்த மெத்தடை பயன்படுத்தாதீங்க. சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.